ஸோ பார்ட் 2 கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லென்த்தாக இருந்துச்சு. அந்த ரூமில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணனேன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உமன்ஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ரங்கராஜ் இந்த மாதிரி பேசுகிறா நீங்களே கேட்பீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்கிறேன் மேடம், ஜாய மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது. நான் ஜாயை மிஸ் பண்ணுறேன். உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பிலே இருக்குது. அவர் ஒத்துக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னார். டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் ரங்கராஜ், நான் கிடையாது. நான் வேணும்னு தான் சொன்னேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சுன்னு மனசாட்சி இல்லாம சொல்றது தப்பு. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஃப்ராங்கா சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு. அதுல வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனா சொல்றேன். அவ்வளோ கான்வர்சேஷன்லையும் பொண்டாட்டி 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 லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் என்னையும் அவனையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வீடியோஸை பார்க்குற மக்கள் நீங்க சொல்லுங்க, அது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா? டாக்டர் வந்து அவ்வளோ என்னை வந்து திட்டினாங்க. உன்னோட ஸ்ட்ரெஸ்னால வாட்டர் பிரேக் ஆகி நான் எமர்ஜென்சியில் போனேன். டெலிவரி ஆகி 4 days தாங்க ஆகுது. என்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. உண்மையிலே சொன்னால் சி செக்ஷன் பண்ணின எல்லா உமன்ஸுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் எனக்கு இப்போ வந்து தெய்வங்களா தெரியுறாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. ஒரு பொண்ணா நான் தைரியமா வந்து இவ்வளோ ஃபேஸ் பண்றல, வா தைரியமா வா. நீ தப்பு பண்ணலன்னா தைரியமா வா. உன் குழந்தை இல்லைன்னு நீ என்னை நிரூபிச்சு காமிச்சிட. எல்லாம் பிளாக்மெயில் சொன்ன. அப்ப அந்த செக்ஸ் மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாமே. அதுவும் நீ பிளாக்மெயில் சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஏன் அது உன்னோட வாண்ட் இல்லை? பட் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நான் வந்து வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து பேசி அதை கொச்சப்படுத்தி அதை வந்து ரொம்ப மெஸ்ஸி பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னைக்கு உன் குழந்தை ஹாஸ்பிட்டலில் வந்து இது பண்ணிட்டு அது வந்து ஒரு என்ஐசியூவில் இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும் அந்த பெயின்.